नमस्ते बच्चों नाम इनके என்ன பார்க்க போறோம்னா பிராத்மிக் மாடல் क्वेश्चन பேப்பர் February 2025 ஓடது பார்க்க போறோம். இது முழுக்க மாடல் क्वेश्चन பேப்பர் மட்டும் தான். யாருமே வந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் வந்து எக்ஸாம்க்கு வரக்கூடியது ரிலீஸ் ஆயிடுச்சு, பேப்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பேப்பர் இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கும், எவ்வளவு மார்க்குக்கு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இது நமக்கு பிராத்மிக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து நமக்கு இருக்கு. டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ். இதுல எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 95 மார்க்ஸ் வந்து நீங்க எழுதுவீங்க. மிச்சம் இருக்க 5 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங், நீங்க எவ்வளவு அழகா எழுதுறீங்களோ, எப்படி பிரசன்ட் பண்றீங்களோ அந்த பிரசன்டேஷனுக்கு வந்து 5 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் எவ்வளவு ரோம் லெட்டர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல என்ன கொடுத்துருக்குன்னா किन्होंने 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. सो फर्स्ट क्वेश्चन என்னன்னா நீங்க வந்து கொடுத்திருக்க क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் பண்ணனும், 1 லைன்ல ஆன்சர் பண்ணனும் அப்படி சொல்லிருக்காங்க. இந்த ரோமன் லெட்டரோட டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ். அப்ப நீங்க எழுத போற क्वेश्चंस பாத்தீங்கன்னா 5 பிரச்சனம், 5னா என்னது 5, only 5 மட்டும் தான் चूஸ் பண்ணி எழுத போறீங்க. இது எத்தனை क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னா 10 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அல்ல நீங்க 5 தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க. அப்போ 2 * 5 = 10 மார்க்ஸ். அப்போ ஒரு क्वेश्चनக்கு 2 மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா एक क्या है, what is this கேட்டிருக்காங்க. நீங்க एक कलम है, that is pen, this is pen அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதலாம். नेक्स्ट मेजर कुर्सी कहाँ है, मेजर कुर्सी जमीन पर है. அப்புறம் गाय क्या पीती है, गाय पानी पीती है. இந்த மாதிரி ஒரு क्वेश्चनக்கு 2 மார்க், 5 क्वेश्चंस अटेंड பண்ணனும், 10 மார்க். सो सेकंड रोम लेटर பாத்தீங்கன்னா किन्होंने चारों को अक्षरों में लिखिए. सो இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்க வந்து எழுதணும், ஹிந்தில வந்து எழுதணும், நேம்ஸ் வந்து எழுதணும். அப்ப நம்பர்ஸ் நேம்ஸ் வந்து எழுதணும். மொத்தமா 4 அட்டெண்ட் பண்ண போறீங்க. இந்த ரோம் லெட்டருக்கு டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ். அப்ப ஒரு क्वेश्चनக்கு 1 மார்க், 4 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணனும், 4 மார்க்ஸ். இங்க கொடுத்திருக்க क्वेश्चंस வந்து 8 கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதுல 4 क्वेश्चंस மட்டும் चूஸ் பண்ணி நீங்க எழுதுங்க. नेक्स्ट थर्ड रोम लेटर किन्होंने 2 पद्यों को भारतीय प्रांतीय भाषा में लिखिए. உங்களுடைய லாங்குவேஜ்ல நீங்க என்ன பண்ணணும், இந்த கொடுத்திருக்க பத்யம்னா ஸ்டான்ஸா, இந்த ஸ்டான்ஸா போயம்ல இருக்க ஸ்டான்ஸாவை நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். லைக் எழுதுறோம், என்ன கொடுத்திருக்காங்களோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுடைய ஓன் லாங்குவேஜ்ல. எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ்லயோ இல்ல உங்களுடைய தமிழ் லாங்குவேஜ்லயோ நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். இந்த ரோமன் லெட்டருக்கு எவ்வளவு மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸ். சோ நீங்க எத்தனை அட்டெண்ட் பண்ண போறீங்கன்னா 2 அட்டெண்ட் பண்ண போறீங்க. இங்க எத்தனை கொடுத்திருப்பாங்கன்னா 5 கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச எனி 2 மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணா போதும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் these lines are taken from the poem பந்தனா prayer அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஆத்தர் நேம் எழுதணும். அப்புறம் எக்ஸ்பிளனேஷன், ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வந்து எழுதணும். நெக்ஸ்ட் फोर्थ रोमन लेटर किसी एक दोगे. இப்ப நமக்கு வந்து தோகையும் கொடுத்திருப்பாங்க. உங்களுடைய போயம் பார்ட்லயே வந்து இந்த தோகையும் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த தோகை வந்து 5 தான் இருக்கும் புக்ல. 5மே நல்லா படிச்சிட்டீங்கன்னா நீங்க ஏதாவது ஒண்ணு தான் எழுத போறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 ஆச்சு, ஃபர்ஸ்ட் 3 ஆச்சு நீங்க கிளியரா படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா வந்து அந்த 3ல இருந்து எனி ஒன்னாவது உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நீங்க ஈஸியா வந்து இந்த ரோம் லெட்டர்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சோ இந்த ரோம் லெட்டரோடைய டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 4 மார்க்ஸ். சோ எத்தனை எழுத போறீங்க, ஒரே ஒரு தோகை தான் எழுத போறீங்க. 4 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சோ புக்லயே நமக்கு 5 என்னமோ தான் இருக்கும். அதை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 3ஆவது படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 5th ரோமன் லெட்டர் किन्होंने 3 का अर्थ. ஓகே, நீங்க வந்து அர்த்தம்னா மீனிங்ஸ், ஓகேவா, மீனிங்ஸை வந்து எழுதணும். இந்த 5th ரோமன் லெட்டர்ல பிராந்திய பாஷாமே லிக்கியே, உங்களுடைய லாங்குவேஜ்ல நீங்க எழுத போறீங்க. தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டிரான்ஸ்லேட், லைக் அதுக்கான மீனிங்கை வந்து எழுத போறீங்க. எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆபூஷன், ஆபூஷனா ஜுவல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எழுதுவீங்க. ஸோ இந்த ரோமன் லெட்டரோடைய மார்க்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து 3 மார்க்ஸ். ஸோ ஒரு क्वेश्चनக்கு 1 மார்க். அப்போ 3 क्वेश्चन வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். 3 क्वेश्चन வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஸோ இங்க எத்தனை கொடுத்திருக்காங்கன்னா உங்களுக்கு 8 கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல 3 क्वेश्चंस வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். விலானா, டு ஒப்டைன், அந்த மாதிரி தந்துருஸ்தி, எழுதி, அந்த மாதிரி எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை வந்து நீங்க எழுதிக்கலாம்.
6th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கின்னோட 3 के विलोन शब्द. ஸோ நீங்கள் விலோன் ஷப்ட்னா ஆப்போசிட்ஸை வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த ரோம் லெட்டரோடைய டோட்டல் மார்க்ஸ் வந்து 3 மார்க்ஸ் தான். இதுலேயுமே 8 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து சூஸ், உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ, நல்லா படிச்சிருக்கீங்களோ அந்த கொஷினை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆனா, ஜானா, தேனா, லேனா, பனானா, அபிகானா, அந்த மாதிரி உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இந்த ரோம் லெட்டரோடைய மார்க்ஸுமே 3 மார்க்ஸ். 1 கொஷினுக்கு 1 mark. So 1 into 3 equal to 3 marks. 3 question attend பண்ணணும். 7th रोम लेटर में इन्होंने 4 वाक्यों को सही या गलत लिखिए. So இங்க கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை சென்டென்ஸுக்கு சஹி, ட்ரூவா இல்ல கலத், ஃபால்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ 7th ரோம் லெட்டரோடைய மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் வந்து 4 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ இதில் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 5 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. 4 கொஷின் அட்டென்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ 1 into 4 equal to 4 marks. ஃபார் எக்ஸாம்பிள் மக்கான் பனே வாழைக்கு சுல்லாக கஹதே ஹே அப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன எழுதணும்? கலத் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். 8th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா கின்னோனே சாரோம் கோ. இதுலையுமே உங்களுக்கு எப்படின்னா சூஸ் இருக்கு. நம்மளுடைய லெசன் பார்ட் எடுத்துட்டோம்னா அதுக்கு பின்னாடியே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், மீனிங்ஸ் இருக்கும், ஆப்போசிட்ஸ் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும், சூஸ் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும், ஸோ லாங் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு லெசன் சைட்லேயே வந்துடும். இந்த லெசன் சைடை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. இதில் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் 8th ரோம் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ். ஸோ மொத்தமாக நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறது 4 தான் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, 4 கொஷினுக்கு 4 மார்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் கே ஆகோ சோட்டி சி டேஷ் ஹே ஃபுல்வாரி. இங்கே தாலாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஃபுல்வாரி, ஓகே ஃபுல்வாரின்னா ஃப்ளவர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடலாம். அதே மாதிரி 9th ரோம் லெட்டர் கின்னோனே 4 வாக்கிய கோ சோடியே. ஸோ நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். இந்த ரோம் லெட்டருக்கு 4 மார்க்ஸ் டோட்டலா. ஸோ இதில் 5 கொடுத்துருப்பாங்க. எனி 4 தான் நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். கிளப் பண்ணி உங்களுக்கு இந்த பக்கம் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் டேஷ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்பவுமே மேட்ச் பண்ணாதீங்க, நம்பர்ஸ் எழுதாதீங்க. அந்த டேஷ்ல இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எது கரெக்டோ அதுக்கான ஆன்சரை வந்து எடுத்து அந்த டேஷில் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுமாதிரி நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க்ஸுமே உண்டு. ஸோ அதனால நீட்டாக டைம் எடுத்து ப்ளசண்ட்டாக வந்து ஃப்ரீயாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா எழுதலாம். இந்த பிராக்டிக் எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு கின்னோனே 4 की 10th ரோம் லெட்டரில் பார்க்கும்போது கின்னோனே 4 की காலி ஜாஹா வாரியம். ஸோ நீங்கள் என்ன பண்ண ஃபில் இன் த பிளாங்க்ஸ், நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ நமக்கு புக் பேக்லேயே நான் சொன்ன மாதிரி சூஸு, ஃபில்லப்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்குமே 4 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 10th ரோம் லெட்டருக்கு. இப்போ ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு. 4 கொஷின் அட்டென்ட் பண்ண போகிறீங்க, 4 கொஷின் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. இப்போ 1 into 4 equal to 4 மார்க்ஸ். So 11th question किन्होंने 4 शब्दों का प्रयोग वाक्य में कीजिए. So वाक्य सेंटेंस வந்து நீங்க என்ன பண்ணணும்? மேக் பண்ணணும். ஓகே, प्रयोग वाक्यों में कीजिए, फ्रेम द सेंटेंस அப்படின்னு கொடுத்திருக்காங்க 11th ரோம் லெட்டர்ல. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 8 மார்க்ஸ். அப்போ ஒரு கொஷினுக்கு 2 மார்க். நீங்க அட்டென்ட் பண்ண போறது 4 கொஷின்ஸ் தான். 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 4 கொஷின்ஸ் தான் நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க. ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. அப்போ 2 into 4 கொஷின் வந்து 8 மார்க்கு. ஸோ 11th ரோம் லெட்டர் முடிஞ்சிச்சு. 12th ரோம் லெட்டர் கின்னோனே 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. ஸோ இது கொஷின் ஆன்சர். 1 லைன்ல நீங்க ஆன்சர் பண்ண போற கொஷின் ஆன்சர்ஸ். இதுலயுமே 8 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க்கு. நீங்க அட்டென்ட் பண்ண போறது 4 கொஷின் தான். அப்போ 2 into 4 என்னது? 8 மார்க்ஸ். सो मकान बनाने वाले को क्या कहते हैं? मकान बनाने वाले को राज कहते हैं. सो இதெல்லாம் கேட்பாங்க. बड़ी हमारे लिए क्या बनाते हैं? बड़ाई
हमारे लिए उपयोगी चीजों बनाते हैं அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து ஒன் லைன் ஆன்சர்ஸ்ல எழுதணும் ஒன் லைன் பட் நீங்க சும்மா எழுதி வைக்க கூடாது அதுக்கான ஆன்சர் மட்டும் அந்த क्वेश्चनல வித் ஆன்சர் வந்து நீங்க எழுதணும் ஒன் லைன் ஆன்சர்ஸ் வந்து நீங்க कंप्लीट பண்ணனும் नेक्स्ट 13th क्वेश्चन किन्होंने दो प्रश्न के उत्तर 3-3 वाक्य में लिखिए सो இது வந்து கொஞ்சம் பிக் क्वेश्चन आंसर्स सो 13th रोम लेटर பாத்தீங்கன்னா பிக் क्वेश्चन आंसर्स 8 மார்க்ஸ் இதுக்குமே டோட்டல் மார்க்ஸ் வந்து 8 மார்க்ஸ் சோ ஒரு क्वेश्चन வந்து 3 லைன்ஸ்ல வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் सो இப்போ गाय के बारे में 3 वाक्य लिखिए அப்ப 3 லைன்ஸ் வந்து கவ் பத்தி நீங்க எழுதணும் सो இதுல எத்தனை கொடுத்திருப்பாங்கன்னா 4 கொடுத்திருப்பாங்க நீங்க அட்டெண்ட் பண்ண போறது दोना வந்து ரெண்டு क्वेश्चन தான் அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்ப 2 * 4 = 8 மார்க்ஸ் अब किसी एक वाक्य का सारांश लिखिए सो நீங்க என்ன பண்ணனும்னா இதுல ஒரு எஸ்ஸே வந்து எழுதணும் 14th रोम लेटरல எஸ்ஸே எழுதணும் ஒரே ஒரு எஸ்ஸே எழுதினா போதும் दूध में पानी दक्षी और आती ஏதாவது ஒரு எஸ்ஸே வந்து நல்லா படிச்சு வெச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்ப ஒரு எஸ்ஸே எழுதினாலே நீங்க என்னது 8 மார்க்க வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம் அது ரொம்ப நீட்டா எழுதணும் கொடுக்கப்பட்டுள்ள லைன்ஸ்லயே நீங்க என்ன பண்ணா நீட்டா பிரசன்ட் பண்ணனும் அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க நீட்னஸ்க்கே உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் இருக்கு சோ எல்லா ரோம் லெட்டர்லயுமே நீட்னஸ் செக் பண்ணுவாங்க அத பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த 5 மார்க்ஸ் வந்து கிடைக்கும் சோ பொறுமையா யோசிச்சு நீட்டா எழுதுங்க 15th रोम लेटर பார்க்கும்போது किन्होंने 5 वाक्य में अनुवाद प्रांतीय भाषा में कीजिए உங்களுக்கு உங்களுடைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிருக்காங்க சோ 15th रोम लेटरக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கோபால் இதராவோனா கோபால் கம்மியர் அந்த மாதிரி வந்து நீங்க உங்களுடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும் மொத்தமா 8 क्वेश्चन கொடுத்திருப்பாங்க நீங்க அட்டெண்ட் பண்ண போற क्वेश्चन 5 क्वेश्चंस தான் சோ ஒரு क्वेश्चनக்கு 1 மார்க் 5 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணுவீங்க அப்போ 1 * 5 என்னன்னா 5 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்புறம் 16th रोम लेटर किन्होंने 4 वाक्य में अनुवाद हिंदी में कीजिए நீங்க வந்து இதுல ஹிந்தில வந்து எழுதணும் ஓகேவா இதுக்கு 8 மார்க் சோ நீங்க அட்டெண்ட் பண்ண போறது 4 क्वेश्चन இங்க கொடுத்திருக்க क्वेश्चन வந்து 8 क्वेश्चन உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 4 क्वेश्चन வந்து அட்டெண்ட் பண்ணுங்க sit here यहां बैठो அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணனும்னா எழுதணும் சோ மொத்தமா வந்து நமக்கு இந்த பிராத்மிக்ல 16th रोम लेटर வந்து இருக்கு ஓகே 16 रोम लेटर्स வந்து இருக்கு டோட்டல் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ் சோ நமக்கு ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து 5 மார்க்ஸ் போச்சுனா மீதி நம்ம எழுதக்கூடிய மார்க்ஸ் வந்து 95 மார்க்ஸ் சோ நீங்க நீட்டா அழகா பிரசன்ட் பண்ணி அந்த 5 மார்க்ஸ் எடுக்க பாருங்க நல்ல டைம் எடுத்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேப்பர்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும்னா யோசிச்சு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க ஏன்னா பிராத்மிகை பொறுத்த வரைக்கும் நிறைய சாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு சோ அழகா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச क्वेश्चंस மட்டும் எழுதிட்டு தெரியாத क्वेश्चन கொஞ்சம் வெயிட் பண்ணி யோசிச்சு பொறுமையா நீங்க வந்து எழுதி பிரசன்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு இருக்கும் நான் நம்மளுடைய ரமணா பப்ளிகேஷன் மாடல் क्वेश्चन பேப்பர்ஸையும் இந்த வீடியோ எண்ட்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன் அதையும் நீங்க ரெஃபர் பண்ணி எக்ஸாம்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் थैंक यू